போறீங்க? மகனே, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியாலே இந்த அத்திமாபுரியிலே 56 தேசத்துக்கும் நீ மன்னனாக ஒரு பேரரசனாகவே இன்று போல் இன்று நாள வாழ்வாய் வாழ்வாய் மகனே. இன்றோடு மகனே வாழ்வாய் வாழ்வாய் வாழ்வாய். ஆமா ஆமா, என்ன மரியாதை நம்மளுக்கு? ஆமா ஆமா, அப்பா அப்படியே வச்சிருவாங்கப்பா. அப்பனை பார்த்து என்னடா மரியாதை, என்னடா ஒழுக்கம். ஆமா, இந்த முல்லை கிராமத்துல யாரும் இல்ல. இப்படி எல்லாம் அவனு தந்தையாருக்கு மரியாதை கொடுக்குறானே, இவனால எப்போ நாசமா போயிடுவானோ. அதனால மகனே, ஆமா மகிழ்ச்சியா இந்த புது கொடுக்காமா மகனே, ஏனோ என்ன உனக்கு கஷ்டமா என்ன துன்பம் நேர்ந்ததா? பாசத்தோடு சொல்லிடலாமா? ஆமா சொல்லிடலாம். இப்போது எங்க அப்பாவுக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஆமா என்ன செஞ்சாங்க? ஆமா, செய்யாத ராசதியாகம் செய்தார்கள். ஆமா, அப்படி ராசதியாகம் செய்து எந்த நாட்டில ஆமா இந்த 56 தேசத்திலே ஆமா யாரும் செய்யாத ராசதியாகத்தை செய்து செய்து தானென்ற சர்வத்தோடு செல்வத்தினாலும் கீர்த்தினாலும் பலத்தினாலும் பல்மையினாலும் அவர்களே பிரிவு ஆகிவிட்டார்கள். அதற்காகவே எங்கள் சித்தப்பா இடத்துல என்ன சொல்றேன்? யாரும் செய்யாத ஒரு சபா மண்டபம் செய்து அந்த சபா மண்டபத்தை பட்டினத்தினாலும் பவளத்தினாலும் இப்ப பெற்ற கோமேத வைடூரம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பொருட்களை வைத்து யாருமே கட்டாத ஒரு சபா மண்டபத்தை கட்டி சபா மண்டபம் நியமித்து இந்த சபா மண்டபத்தை
பார்ப்பதற்காகவே ஆமா. 50 ராஜாக்களை வர சொல்ல வேண்டும். ஆமா. அப்படி சும்மா போய் நீ சொன்ன வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. ஆமா. எங்க சித்தப்பாய் போய் சொன்னாருன்னு வச்சுக்கோ, உடனே வந்துருவாங்க. பாண்டவர்கள் ஓடி வந்து விடுவார்கள். ஆமா. அதற்காகவே இதெல்லாம் சொல்லிடலாம். ஆமா. நாட்டை வந்து கேளு. ஆகட்டும். மகனே துரியோதனா, அவசரமா மகனே, எதற்காக வர சொன்னாய்? ஏன் தாமதம்? உடனே கூறுங்கள். ஆர்ப்பாட்டம் வருகிறேன். எதற்காக? ஆஹா. ஓ, உங்க மகன் சண்டைக்கு போறது கூப்பிட்டுக்கிறான். நான் சென்று வருகிறேன். இதோ வருகிறேன். உடனே காப்பீரமா. இதோ. ஏய், சுறுசுறுப்பாக்குறாரு. அப்போ சரி. நம்ம என்ன பண்றோம்? நானும் இப்ப பார்த்தா சரி. யாருமே செய்யாத சபா மண்டபம். சபா மண்டபம். எப்படின்னா சோமவேகம், வைடவேகம், புஷ்பவேகம் சரி. இப்படி சொல்லக்கூடிய தமிழ்நாடும் வெளிநாடும் யாருமே செய்யாத ஒரு சபா அதுல பெட்ரோல் பண்ணி சேர்த்து கட்டுறதுக்கு. ஓ, விட்டு வேண்டிய எல்லாரும் யாருமே நாட்டில் 56 தேசத்துல யாரும் கட்டாத ஒரு சபா மண்டபம் கட்டியிருக்கிறார். இந்த சபா மண்டபத்தை பார்ப்பதற்காகவே யாருக்கு வந்தீங்கப்பா? யாரிடத்துல உரைக்க வேண்டும்? நம்மப்பா பஞ்சபாலாஜி பசங்க நரகராஜா. ஓ, பஞ்சபாண்டவர் உன் அண்ணன்மார்கள். உன் அண்ணன் தருமன், உன் தம்பிமார்கள் பீமநாட்டுடன் சகாதி அவர் இருக்கிறார்கள். இருக்காங்கல்ல, சரி. என்ன பண்ணணும்? ஆஹா. போய் கூட்டிட்டு வரணும். இப்போ வீடுக்கு கரகுரேசன் சேர்த்து. சரி, அவர் அழைச்சிட்டு வந்து நீங்க என்ன பண்ண போற? நீ நினைப்பியா? வீடு கேட்டுக்கிறீங்களா? வீட்டை பாரு. என்ன பண்ண போறோம்? ஆமா. அவன் ஏது பண்ணாதான் இல்ல, பண்ண. நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்க. சரி. வீடு கட்டுறோம். ஒரு ஓ. பத்திரிக்கை அடிக்கணும்னு வச்சுக்க. ஓஹோ. பத்திரிக்கை எடுத்து போய் கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்றோம்? ஓ, சொந்த பந்தங்கள் எல்லாம் வர வைக்கணும். அந்த மாதிரி நீங்க அதை கொண்டு போய் கொடுத்து ஒரு சபா மண்டபத்தை பார்ப்பதற்கு வாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போறோம். சொல்லிட்டு அப்படியா? என்ன பண்ண போறோம்? சாப்பாடு செய்யறாங்க. சரி. சாப்பிட்டு போட்டுமே. சாப்பாடு செய்யறாங்க. அந்த சாப்பாடு ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் நேரம். அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆஹா. அப்படி யார் கூட ஆகும். சரி. அதால சமையல்கார பொறுத்த அளவுக்கு. அப்படியே சுத்தி ஏய், அதால சமையல்கார பொறுத்த அளவுக்கு சமையல்கார கொஞ்சம் லேட்டா கூட வரலாம். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டுமே. சாப்பாடு எல்லாம் அப்புறம் மாத்திக்கலாம். சபா மண்டபத்தை சுத்தி சுத்தி பார்க்கணும். ஆஹா. அப்படின்னு கூப்பிட்டு வரணும்பா. அப்படியா? வா, சொல்ல முடியா? பாக்கிறதுக்கு மட்டும் வந்தா போதும். அப்படியா? விட்டு மகனே துரியோதனா, ஐயோ! வாரினாடளித்த பின்பு வாரினால் அளித்த பின்பு பழுத்திட நினைத்து வந்தோம். நீ சூடினால் வில்வமின்றி நீ சொல்வது தர்மத்தான். ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயோ, 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 நீ சொல்வான் கொடிய வார்த்தை. இது காதிலோ கேட்கலாமோ, இது கனவிலோ நினைக்கலாமோ? தன்னே துரியோதனா, உன்னுடைய பாண்டவருடைய முதலாக இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்களுக்கு அன்று தினத்திலே நீ கொடுக்கிற பொழுது வாரணாவத்தை காட்டுகிற போது எங்கு பார்த்தாலும் மணல் மேடு, ஈச்சங்காடு, வெட்ட வெளியாக இருந்தது.
அப்படி ஐவர் ராஜார்களை நீ கொடுத்த நாட்டை இன்பமா ஏற்றுக்கொண்டு போகிற நேரம் ஐவர்கள் கால் வைத்த உடனே அந்த நாட்டில மாதம் மும்மாறி மழை பொழிவு சுப சேமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கொடுத்த பாதி நாட்டை எப்படியாவது தந்திரமாக சூதினால் வெல்ல வேண்டும். அதனால நீ கொண்டு வந்து அவர்களை என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே. இதை என் காதினால கேட்கலாமா இல்ல கனவில தான் இதை நினைக்கலாமா மகனே? பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்கள் சரி யாரும் செய்யாத ராசசியாகம் செய்தார்கள். யாருக்காக? தன்னுடைய தந்தையாராக விளங்கக்கூடிய சரி பாண்டு சக்கரவர்த்திக்கு ராஜசூயாகம் செய்தார்கள். செய்கின்ற போது யாருமே செய்யாத ராசசியாகம் செய்தாங்க. அப்படி செய்கிற காலத்தினாலே அவர்களுக்கோ செல்வமும் மிஞ்சிவிட்டது. அன்று நேரத்திலே கொடுத்த நாட்டை அவர்கள் அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? யாரும் செய்யாத ராஜசூயாகத்தை செய்து நம்ம அவமானப்படுத்தி விட்டார்களே. அதனால கொடுத்த நாட்டை எப்படியாவது தந்திரமாக பெற வேண்டும். அதனால அவர்களுக்கோ செல்வத்தினாலும் கீர்த்தினாலும் மேலும் மேலமாக வாழ்ந்து கொடுக்கிறார்கள். அதனால நாட்டை கொடுத்த பாதி நாட்டை எப்படியாவது அவர்களை நாம் மீண்டு பெற வேண்டும். அதற்காகவே முன்னே அனுப்பி வைத்து என்ன பண்ண போறோம்? அப்படி அந்த நாட்டை பெற வேண்டுமான சூது வேண்டாம், பகடை வேண்டாம், ரொக்க ரோஜனங்கள் நாடு நகர நவரத்தின கிரிகிடங்கள்லாம் பெற வேண்டுமான ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் கொடுத்த நாட்டை திருப்பி கொடுத்து விடடா கண்ணே அப்படி என்று சொல்லி உன்னுடைய அப்பாவாகிய திருத்தராட்சரும் மகிழ்வுடைய கை ஓலை போனால் போதும். பாண்டவர்கள் பரிவார நாட்டை விட்டு அவர் பார்மானம் போகி விடுவார்கள். அப்போது இந்த உலகத்தையே நீ ஒருவரை ஆளலாமடா கண்ணே. நம்மளுக்கு நான் புத்தி இல்லையா? கொடுத்த நாட்டை நம்ம வாங்கறதுக்கு நான் புத்தி இல்லையா? நம்மளுக்கு இல்ல அந்த மாதிரி நம்ம போடுற அந்த மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்ட மறுபடியும் கேட்டுக்கிறோம் எப்பயாவது. அந்த மாதிரி கொடுத்த நாட்டு நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்னது?
ஆக்கி ஆமா அந்த மரமானது வளர்ந்து அந்த கிளையானது பிரிந்து அவர்களுக்கு நிழல் கொடுக்கிற போது அடுத்தவர்கள் தெருவில் போனவர்களுக்கு ஆமா நிழலை கொடுக்குது ஆமா அந்த மரந்த நிழலிலே மற்றவர்கள் வருவர்கள் எல்லாம் போவர்கள் அந்த நிழலிலே இழப்பாறு போகிறார்கள் அது போல இவர் சொல்லக்கூடிய வார்த்தையானது 7 விதமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றானே அவன் போட்டு இருக்குது யாரு அதனால ஆமா இவனுக்கோ இங்க இருக்குது அங்கே இங்க ஆமா ஏன் நம்மளது நம்மளது அதுவும் நம்மளது ஆமா எல்லாமே இங்க இருக்கு பாசம் மட்டும் அங்க இருக்கு ஆமா அதனால நம்ம இடத்துல இருக்கும் போது காலால் இட்டு அவன் கையால செய்யணும் கையால இடக்கூடிய வேலையை காலால செய்யணும் அதுதானே அவனுக்கு கட்டளை உள்ளதை சொன்னேன் இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகா ராஜர்கள் எல்லாம் உன்னை மதிப்பார்களா? அதனால எளிதமா பேசுவார்களா? கண்ணே, நான் இருப்பதை நான் சொன்னேன் என்று நான் வஞ்சகமாக சொல்கிறேன் என்று உன்னுடைய மொழி தடுத்து நான் பேசுகிறேன் என்று நீ என் மீது கோபப்பட வேண்டாம். இனி உரைப்பதற்கு வேறு ஏதாவது இருக்கிறதா கண்ணே? பாரு ஐயா, நான் எத்தனை நீதிமாசமான வார்த்தை சொல்லியும் ஒருபோது என் வார்த்தை கேட்கல. ஆமா, ஐவராஜாக்கள் பட்சமா தான் பேசுறாங்க. ஆமா, நம்ம இடத்துல மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாங்க. ஒரே பட்சம். ஆமா, நான் குடிக்கக்கூடிய கடிதத்தை எடுத்து சென்று அவர் இடத்துல கொடுக்க முடியுமா முடியாதா? இவர் இடத்துல யாரு இருக்கிறாங்க தெரியுமா? குடிகளுக்கு அஸ்தமா சரி போல் வந்து
உன்னிடத்துல சேர்ந்திருக்கிறானே தோன்றி இருக்கிறாரே உன் மாமா ஜெகனி மாமன் என்னது? அவனுடைய துன்மார்க்க புத்தியினாலே அவனுடைய சூதினாலும் அவன் வாதினாலும் ஒருபோது நீ உன் குலம் செலுக்க போவது கிடையாது. நீ இருக்கக்கூடிய ஏற்ற யாரும் இல்லாத சிம்மாசனத்தில் இருக்கின்றாய். நீ என்ன முத்து ரத்தினத்தில் இருக்கிறா சொல்லு பார்க்கலாம். நானும் எப்படி இருக்க தெரியுமா? இந்த ரத்தின சிமாலனமானது அமர்ந்து என் மலகையால் என்ன தாங்கியிருக்கிறார்? மலகையால் வாழை தாங்கி இடது காலால் நெல்லி கம்பத்தை இடது காலால் தாங்கி இடது கையால செங்கோலை தாங்கி நான் செய்தும் திருப்பாடு வணங்காமல் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாயே இந்த நல்லரசாகப்பட்டது இந்த உலகத்தில் இருந்து உன்னுடைய செல்வமானதும் நீதியும் அதர்மமும் அதர்மமாகப்பட்டது அழிந்து போவதற்கு காலம் வந்து விட்டது. அதனால நான் பெரியோர்கள் சொல்கிற வார்த்தை உன்னுடைய செவிக்கு கேட்க போகிறதா? ஒரு பொழுது கேட்க போவது கிடையாது. இப்பொழுது உன் அவையை விட்டு நான் புறப்படுகிறேன். இதோ போகிறேன்.